கரூர் வந்து அந்த 41 பேர் மரணத்துக்கு பிறகு முதல்ல போகிறாரு. அதனால் கரூரில் ரோட் ஷோ முதலே வச்சுட்டாங்க. 5000 பேர் தான் உள்ளே விட்டுருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே கரூரில் கூட்டம் வரும்போது நான் 41 பேர் செத்துட்டாங்க. அது இந்த செந்தில் பாலாஜி கமெண்ட் அடிக்கிறார். அன்னைக்கு ஓடி போனார் இதை பார்த்துட்டு, சாவை பார்த்துட்டு தனி விமானம் பிடிச்சி ஓடினார். இன்றைக்கி வந்துட்டாரா? உலகையும் ஒளிஞ்சிருந்து சொல்கிறார். எங்கேயோ மறைஞ்சிருந்து பேசிக்கிட்டு இருக்கார். இது வந்து மரணம் நடக்குதுன்னா எல்லாம் பயப்படத்தான் செய்வாங்க. உங்களுக்கு சகஜம். கொலை பண்ணதெல்லாம் உங்களுக்கு சகஜம். 49 பேரையும் கொலை பண்ணிவிட்டு அங்கேயே நின்றுருக்கீங்கன்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி கேட்டகரி. இவங்கெல்லாம் பயந்தவங்க. இது 41 பேர் சாகுறாங்களே அப்படிங்கும்போது பயந்துட்டு அந்த இடத்த விட்டு போயிருக்காங்க. அவ்வளோதான். மொத்தம் கூடினது 30,000 பேர். நான் பல தடவை சொல்லியிருக்கேன். எம்ஜிஆர் கூட்டத்திலெல்லாம் தமுக்க மைதானம் மதுரையில் 5 லட்சம் பேர் கூடுவாங்க. நீங்கள் சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சீலனி அரங்கம், மெரினா பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே 5 லட்சம் பேர் கூடுவாங்க எம்ஜிஆர் இருக்கும் போதெல்லாம். வெறும் 30,000 பேரை நீங்கள் வச்சுட்டு அதில் 41 பேர் செத்ததுக்கு நீங்கள் தான் காரணம். குறைந்த போலீஸ் அங்கே போட சொன்னீங்க. வளைவு நெளிவு அதிகம் இருந்து பள்ளம் இருக்கிற இடத்த வந்து இதுக்கு கொடுக்க சொன்னீங்க, அனுமதி கொடுக்க சொன்னீங்க. எல்லா போலீஸும் கூட இருந்தால் அவங்கள செயல்பட விடாமல் தடுத்தீங்க. அவர் வந்து விஜய் சொல்கிறாரு, நான் வந்து இதுவரை வந்தேன் நாமக்கல் வர, அங்கேருந்து வாங்கணுங்க தான் கரூருக்கு வாங்கன்னு தான் போலீஸ் சொன்னாங்க. அவங்க சொன்னதை நம்பி தான் நான் இங்கே வந்தேன். இப்படி 41 பேர் சாக இது பண்ணுவாங்கன்னு நான் நினச்சி பார்க்கல அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாமக்கல் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு கரூர் வரும்போது அந்த கரூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணியிருக்கலாம்ல. இல்லை சார், இங்கே எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கு, கண்ட்ரோல் பண்ண முடியல, வராதிங்க. அண்ட் போலீஸ் நினைச்சா அவங்க அந்த மீட்டிங்கே கேன்சல் பண்ணலாம். உண்மைதான். கரூரில் உள்ளே வரவே விட இவங்களை உள்ளே வந்த உடனே செந்தில் பாலாஜி வேலை வச்சு ஆட்களை உடனடியாக இது பண்ணி கொலை செஞ்சது செந்தில் பாலாஜி தான். அவரை தான் உள்ளே போடணும். இன்னைக்கு உட்காந்து கமெண்ட்டு பேசுவார். 40,000 பேர் வந்தவங்க 30,000 பேர் தான் இருக்காங்க. 5 லட்சம் பேர்லாம் கூடின இடங்கள்லாம் சாவு நடக்காத போது 30,000 பேர் கூடினதில் சாவு எப்படி நடக்கும்? அதனால் வந்தார். இந்த தடவை இதெல்லாம் தடுக்கணுங்கிறதுக்காக 5000 பேர் மட்டும் விட்டுருக்காங்க. பார்த்தாரு, பார்த்துட்டு போயிட்டாரு.